மீண்டும் காற்றின் வழி உங்களோட இணையிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கெல்லாம் எதுக்கு வந்துச்சு? உண்மையாலுமே இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கெல்லாம் நாமளே டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துச்சா, இல்லை அந்த ரைட்டரோட ஸ்கில் செட்டை அவங்க சக்ஸஸை எப்படி ஆனாங்க அப்படின்றத சொல்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துச்சா, இல்லை இதெல்லாம் வெளியில் சொல்லி நான் எப்படி உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு ரூபா 10 ரூபா கலெக்ட் பண்ணி நான் இப்போ பணக்காரன் ஆனனோ அதே மாதிரி நீங்களும் ஆகுங்க அப்படின்ற கான்செப்டில் சொல்கிற மாதிரி இருக்கா, இல்லை இது ஒரு பியூர்லி மணி மைண்டட் பிளாட்ஃபார்மா, இல்லை இது பியூர்லி ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்மா? இதை ஏன் மணி மைண்டட் பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமேன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி ப்ரொஃபஷனோட ஸ்கில் செட்ஸை பேஸ் பண்ணி, ப்ரொஃபஷனில் நீங்கள் நடந்துக்க வேண்டியதை பேஸ் பண்ணி, சைக்காலஜி பேஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும். உங்கள் சுற்றி இருக்க மக்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்கள் ப்ரொஃபஷனில் பெரியவங்கள்ட்ட எப்படி, அதாவது உங்களோட பெரிய கேட்டரில் இருக்கவங்கள்ட்ட எப்படி பேசணும், உங்களுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட் எப்படி, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி, அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணுன்னா எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், இப்படி நிறைய ஜேர்னலில் உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கும். அதே நேரம் இந்த ப்ரொஃபஷன் அது பேஸ் பண்ண விஷயங்கள், அது சுற்றி இருக்க விஷயங்கள் தான் ஹோல் லைஃபா, இதுதான் செல்ஃப் ஹெல்ப்பா, இந்த ஹெல்ப்புன்றது இந்த செல்ஃபுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த புக்காக இருந்தாலும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புக்குன்றதை பற்றின புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கு எதுக்கு வேணும், உண்மையாலுமே இந்த புக்கு நமக்கு லைஃப்பில் தேவைப்படுமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷன் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான், ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். பையன் ஒரு வயசு வரைக்கும் தான், பொண்ணு ஒரு வயசு வரைக்கும் தான், பொண்டாட்டி சுடுகாடு வரைக்கும் தான், வாசல் வரைக்கும் தான், சுடுகாடு வரைக்கும் கூட இல்லை, பையன்தான் சுடுகாடு வரைக்கும் கூட வருவான். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்போது நாம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? அட்வைஸ் யாரும் நமக்கு பண்ணுறது பொதுவாக பிடிக்காது. அப்படியே அட்வைஸ் பண்ணாலும் அதில் நம்மளோட ஃபில்ட்ரேஷன் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த ஒரு புக்கில் பார்த்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் நமக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கோ, நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கோ, அது மட்டும்தான் நம்ம பிரெயின் அடாப்ட் பண்ணிக்கும். மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு அட்வைஸையே ஏற்றுக்காதப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு என்ன பண்ணோம், அதில் நிறைய சைக்காலஜிக்கல் பேஸ்டாக எப்படி உங்கள் பிரெயின்குள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் மறக்கடித்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்ற அளவுக்கு தான் அந்த புக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சேர்க்கணுன்னா ஏன் சேர்க்கணும், அதை நீங்கள் ஏன் முதல்ல உங்களுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ப்ரொஃபஷன், இந்த ரிலேஷன்ஷிப், இது எல்லாம் தாண்டி போயிட்டா செல்ஃப்ன்றது என்ன? பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றதே செல்ஃபு தான் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல பேசிட்டு, இந்த செல்ஃப் அப்படின்னா ப்ரொஃபஷனில் நீங்கள் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுங்கள், இப்படி புரிஞ்சுக்கோங்க, இப்படி போங்க வாங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஃபேமிலி இப்படி தான் கொண்டு வரணும். இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டா செல்ஃப்ன்றதுக்கு என்னடா திடீர்னு ஸ்பிரிச்சுவல் உள்ள வருது. இதில் இந்த ஸ்பிரிச்சுவல் எங்கேருந்து உள்ள வருது? செல்ஃபை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், அதுக்கு யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது. லைஃபோட பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க, வாழ்கிறதுனா என்ன, முதல்ல வாழ்கிறதை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு நான் காலையில் எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், வெயிட்டை குறைக்கணும், அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணுறேன். அவங்க ஒரு சிலதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாமே கொஞ்ச நாளில் நீட்டு போயிடுது, எல்லாத்தையுமே கொஞ்ச நாளில் நான் மறந்துடுறேன், அடுத்தடுத்த விஷயத்தை இப்போ நோக்கி போகிறேன். உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. எதை நீங்கள் உள்ளே எடுத்து போட்டாலும் அதை கொஞ்ச நாளில் டைல்யூட் பண்ணி உங்களையே நீங்கள் பிரெயினை ஏமாற்ற நினச்சி கடைசியில் பிரெயின் உங்களையே ஏமாற்றிட்டு உங்களுக்கே டாட்டா பை பை சொல்லிவிட்டு அது வேறு ரூட்டில் போயிட்டுருக்கும். நீங்கள் உட்காந்து உங்ககிட்ட பேசுங்க, என்ன உங்களுக்கு வேணும், உங்களோட மூட் ஸ்விங்ஸை ரீட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. உங்களுக்கு எது மேலெல்லாம் ஆசை இருக்குது, எது மேலெல்லாம் தேவை இருக்குது, நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது. நீங்கள் தேடி போய் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்தெந்த விஷயங்களில் இப்போது இது எல்லாமே இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்ற மாதிரியெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயகாந்தனோட புக்கெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா மனுஷன் இவ்வளோ தான்,
இந்த விஷயத்தில் இவ்வளோ சீப்பாக தான் நினப்பான், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவன் மைண்ட் இப்படி தான் யோசிக்கும் அப்படின்றதெல்லாம் உடச்சி நிறைய விஷயத்தில் எழுதியிருப்பார். ஃபீலிங்ஸ்னால் அந்த ஃபீலிங்கான விஷயங்களெல்லாம் நான் ரொம்ப விரும்புவேன். ஒரு மாதிரி இறுக்கமாக அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறதே ஒரு சிலருக்குலாம் பிடிக்கும். இப்போ முத்துக்குமாரோட கவிதைகள் எல்லாம் எடுத்து படித்து அப்படியே வாழ்க்கை, இந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பெருசாக எடுத்து பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம். அந்த தனிப்பட்ட விஷயம்னு சொல்கிறோம்ல, உங்களுக்கான தனிப்பட்ட விஷயம் என்ன, எதில் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் போகணுன்றதுக்கு உங்கள் பிரெயின் உங்களை சப்போர்ட் பண்ணுது, லைஃப் லாங் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. நிறைய விஷயங்களை ஒரு ட்ராஜடியை நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது அதுலேருந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறோம்ல. இந்த அண்ணாமலை அசோக்கை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக ஹோல் லைஃபே ரிவெஞ்சாக மாற்றி அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு கடைசியாக ஒரு கார் எடுத்துகிட்டு மலை மேலே போய் கிளைமேக்ஸில் நிற்கும்போது ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கவனை போய் பார்த்துட்டு, இது தாண்டா என் வாழ்க்கை, என் வாழ்க்கையவே தொலைச்சி விட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவார்ல. அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுக்காதீங்க. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நான் அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன், அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதுக்கு அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அதை தான் நீ வாழ்ந்து காமிக்க போகிற. உனக்கு என்ன தேவை அப்படின்றத நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உன்னை நீ ரீட் பண்ணணும். அதுக்கு டூல்ஸாக தான் நீங்கள் இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாடிஃபை பண்ணணும். ஒரு தியரியிலேருந்து ஒரு வழியிலேருந்து யாரோ ஒருத்தர் சொன்ன தியரியோ யாரோ ஒருத்தர் நடந்து போன வழியோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வின்னிங்கை கொடுத்துடாது. இதை தான் பல ரூபத்தில் பல வாரியாக மனுஷங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தில் போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும், உங்களால் அந்த ரூட்டை எப்படி அடாப்ட் பண்ணி என்ன சேஞ்சோடு அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத தெளிவாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த விஷயத்தில் இறங்குங்க. இல்லைன்னா அது பாட்டுக்கு மைண்ட் போட்டும் காலைல 8 மணி வரைக்கும் தூங்குங்க, நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபோன் பாருங்கள், என்னன்னாலும் பண்ணுங்கள். ஆனால் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த இதுதான் எதையாவது ஒன்று படிச்சுட்டு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொமெண்ட்டில் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த மொமெண்ட்டையும் நீங்கள் வேஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாலுமே உங்கள் இன்னர் செல்ஃபை நீங்கள் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை எடுங்க. செல்ஃப் ஹெல்ப் புக்குன்றது பர்டிகுலராக உங்களுக்கு என்ன வேணும், அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு 10 ரெக்கமெண்டேஷன் 10 ஐடியாலஜி எல்லாமே உங்கள் முன்னாடி வைக்கப்படும். அதில் நீங்கள் எதை அடாப்ட் பண்ணி எப்படி அந்த விஷயத்தை கோத்ரூ பண்ணிக்க போகிறீங்க, லைஃப் லாங் கொண்டு போகணுமா, இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை நாலேஜ்க்காக மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்க போகிறீங்களா, எந்த அளவுக்கு அதுக்கு டைம் கொடுத்தா உங்களுக்கு செட் ஆகும், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த புக்கோட எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் லேர்ன் பண்ணி உங்களுக்கானதாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க.